திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் இடைக்காடர். இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் உள்ளது. புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரி. இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதி ஆனார். பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்கள் கமலமுனி சித்தரை வணங்க வேண்டும். இவருடைய ஜீவ சமாதி திருவாரூரில் உள்ளது. ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய சித்தர் அகத்தியர். இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது. சமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது. மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவவாக்கிய சித்தர். இவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது. பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள். இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார். அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு சென்று வழிபட வேண்டும். உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் காகபுஜண்டகர். இவர் ஜீவ சமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ளது. அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர் கருவூரார். இவர் சமாதி கரூரில் உள்ளது. அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவிலாகும். சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் புன்னாகீசர் ஆவர். நன்னாசேர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவ சமாதி உள்ளது. சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும். இவருடைய சமாதி பழனி அருகில் வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது. விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தரை வணங்க வேண்டும். நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவ சமாதி மாயவரத்திலும் உள்ளது. அனுஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் சித்தர் வால்மீகி அல்லது வாகீசர் என்று அழைக்கப்படும் சித்தரை வணங்க வேண்டும். இவரின் ஜீவ சமாதி எட்டுக்குடியில் உள்ளது.